1000 ஆண்டுகள் பழமையான நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன், என்னை மீட்டு எடுங்கள் என கை தூக்கி கூப்பிட்டவாறு சிவன் கோவிலின் எஞ்சிய பகுதி மக்களை அழைத்த ஆச்சரியம். திடீரென ஒன்று கூடிய கிராமத்தினர் ஏரிக்குள் மூழ்கி கொண்டிருந்த சிவன் கோவிலை மீட்டு எடுக்கும் பணியில். பல ஆண்டுகளுக்கு பின்பு வெளிவரும் திரு ஆலவாய் சுந்தரேஸ்வரர். திரு ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாக இருக்கும். கோவில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரிக்கரையை உருவாக்கி இருக்காங்க. அப்போ ஏரிக்கரையை உருவாக்கும் போது இந்த கோயிலை கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்கு மூடப்பட்டிருது. நுழைவாய் தவிர மீதி எல்லாமே மூடப்பட்டிருது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஆயிலவாடி கிராமத்தில் உள்ள ஏரிக்கரை அருகே 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்று அப்பகுதி மக்களால் கருதப்படும் திரு ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. காலப்போக்கில் இந்த கோவிலின் மேல் பகுதி முழுவதையும் ஏரிக்கரை மண் மூடியதால் கோவில் இருப்பதே தெரியாத நிலையில் கோவில் கோபுரமும் சேதமடைந்திருந்தது. கடந்த ஒரு 10-15 ஆண்டா இதை புதுப்பிக்கலாம் எப்படியாவது அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஆனால் இப்போதான் அதுக்கான ஒரு 2 நாள் முன்னாடி தான் இந்த புறநமைப்பு வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் உதவி தான் இது மெயின். முக்கியமாக எல்லாரும் ஒத்துழைச்சுன்னா இதை செய்யறாங்க. பொதுமக்கள் கோவிலின் முன்புறம் உள்ள சிறிய வாசல் வழியாக உள்ளே சென்று பூஜைகளை செய்து வந்தனர். இந்நிலையில் கோவில் மேல் பகுதி மூடியுள்ள மண்ணை அகற்றி கோவிலை சீரமைக்க அந்த பகுதி மக்கள் முடிவு செய்ததை அடுத்து பொக்லைன் எந்திரத்துடன் கோவிலின் மேல் பகுதியில் மூடப்பட்டிருந்த மண்ணை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். கோவிலை தமிழக அரசு புனரமைத்து மக்கள் வழிபாடு செய்வதற்கு வழங்கிட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.